ஹாய் ஆல் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி என்னோடய இன்ஸ்டாவில் எஃப்ஐபியில் இன்ஸ்டா ரீல்ஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கே கிரேவிங் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி உங்களோடய ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு தடவை, உங்களுக்கே பிடிக்கும். இது இந்தோனேஷியன் ஃபுட். ஸோ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் விட்டு அந்த கத்திரிக்காவை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு அதே கடாயில் நான் என்ன செஞ்சேன்னா தவு பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ தவோட ரெசிபின்னாலும் கேளுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கத்திரிக்காயோட இன்க்ரீடியன்ட் பார்த்துருவோமா? அதுக்கு தேவையானது சின்ன குனி பூண்டு, சின்ன குனியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம், புவாக்கராஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஊசி மிளகாங்க, சோப்பு கலரும் பச்சை கலரும் போட்டு, உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி ஆனால் இது சாப்பரில் தான் அவங்க போட்டு செஞ்சாங்க. என்கிட்ட சாப்பர் மலாசா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில், அதே பேனில் எண்ணெயை குறைச்சி போதுமான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். ஸோ பாருங்கள், அப்புறம் நல்லா மூடி போட்டு நல்லா அதை சுருள வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வடை நல்லா போனோன்னு பார்த்திங்கன்னா லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடணும். அப்போ எண்ணெய் திரிஞ்சு வர்றப்ப நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா மேகி சிக்கன் பிரஸா, ஆயிஸ்டர் சாஸ், கொஞ்சமாக சுகர், அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம கத்திரிக்காயிலையும் போட்டு தான் பொரிச்சிடணும். ஸோ இது கொஞ்சம் சுண்டியோன்னு திருப்பி லிட் போட்டு கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அது நல்லா அந்த கத்திரிக்காயோட கோட் ஆகணும். இந்த மாதிரி தாங்க. ஸோ இதோட சுடு சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த கிரேவிலாம் அந்த கத்திரிக்காயோட கோட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான கத்திரிக்காய் சில்லி படி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அதே மாதிரி நான் என்ன செஞ்சுருந்தேன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு டிஷ்ஷும் செஞ்சுருந்தேன். இந்த பேஸ்ட்டை வச்சு கங்கோங் தான். அதோட ரெசிபி வேணுனாலும் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த ஷார்ட்டில். ஸோ இந்த மாதிரி சுட சுட எல்லாத்தையும் வச்சு பெனஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங்.